மரபணு மாற்ற பயிர்கள் மூலம் விளைந்திருக்கக்கூடிய விளைபொருட்கள் இருக்குல்ல, அதை இந்தியாவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் ஆசைப்படுகிறார். இந்த மரபணு மாற்ற பயிர்கள் மூலம் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களை அமெரிக்காலே விற்க முடியாது. அமெரிக்கால அதுக்கு தடை இருக்கு. ஏன்னா அந்த விதமான விளைபொருட்களை சாப்பிட்டா உடம்புல இல்லாத சீக்கெல்லாம் வந்து சேரும். அதுல இன்னொரு கேலிக்கூத்து என்ன அப்படின்னா, அமெரிக்காவில தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த பயிர், அமெரிக்கால விற்கிறதுக்கு தான் தடை, விளைவிக்கிறதுக்கு தடை கிடையாது. மரபணு மாற்ற பயிர்களை ஏக்கர் ஏக்கரா பண்ணை பண்ணையா அமெரிக்கால உற்பத்தி செய்வாங்க. ஆனால் இந்த அமெரிக்க உற்பத்தியாளர்கள் தன்னுடைய சொந்த நாட்டு சந்தையில் அதை விற்க மாட்டார்கள். ஏன்னா அவன் நாட்டு மக்கள் சௌக்கியமா நல்லபடியா இருக்கணும். அந்த விளைபொருட்களை ஆப்பிரிக்க நாடுகள் மீதும் ஆசிய நாடுகள் தலையிலையும் கட்டுவாங்களாம். இதை ஏற்காத ஒரு நாட்டின் தலைவராக இருந்தால் அவரை எதிரி என்று சுட்டுவார்கள். இதுதான் அமெரிக்கா. எப்போதுமே நாம் அமெரிக்காவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஆனால் அமெரிக்காவை சார்ந்திருக்க கூடாது. இந்த தெளிவான வித்தியாசத்தை துல்லியமாக உணர்ந்த தலைவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் மோடி தான். அதனால்தான் அவர் சுதேசியை ஆரம்பித்திருக்கிறார். சுதேசி சம்பந்தமா பேசுறப்ப அவர் சொல்லுகிறார், எந்த நாட்டிடம் இருந்தும் முதலீடு இந்தியாவுக்குள் வரலாம், ஆனால் உருவாக்கப்படுகிற பண்டம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அது இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? வெளிநாடுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆனால் வெளிநாடுகளை சார்ந்திருக்க கூடாது.